ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வமான விஜயம் இன்றைக்கு ஆரம்பமாகி இருக்கு. இன்றைக்கு ஜனாதிபதி யார் யாரையெல்லாம் சந்திச்சார், இந்த சந்திப்பு இந்த விஜயம் எப்படியான ஒரு பின்புலத்தில் நடக்குது, சீனாவுக்கு விஜயம் செய்யாம முதல்ல அவர் சீனாவை தெரிவு செய்யாம இந்தியாவுக்கு போயிருக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த மாதிரியான பல விஷயங்களையும் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். ஜனாதிபதியா அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு விஜயம் செய்கிற ஜனாதிபதி என்ற அடிப்படையில் விஜயம் செய்கிற முதலாவது நாடு இந்தியாவா பதிவாகி இருக்கு. எந்த நாட்டுக்கு விஜயம் செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பலருக்கும் இருந்தது. என்னன்னு சொன்னால், இந்திய ஊடகங்கள் அவர் தெரிவு செய்யப்பட்டதும் சீனாவுக்கு சார்பான நபர், இடதுசாரி கொள்கையை கடைபிடிக்கிற கட்சி என்ற அடிப்படையில் சீனாவுக்கு சார்பான நபர் என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது. இந்தியாவுக்கு விஜயம் செய்வாரா, சீனாவுக்கு விஜயம் செய்வாரா என்ற ஒரு கேள்வி இருந்தது. இந்தியாவுக்கான விஜயத்தை இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறார். 3 நாட்கள் விஜயமா இது அமைய இருக்கு. 17ஆம் தேதி நாளை அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட குழு இந்த விஜயத்தை நிறைவு செய்து இலங்கைக்கு திரும்பும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தும் இணைஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட மிக முக்கியமான தலைவர்களை சந்திச்சு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பேச்சுவார்த்தைகளை நடத்திருக்கிறார். இலங்கைக்கு முதலீடுகளை கொண்டு வர்ற நோக்கத்தின் அடிப்படையிலையும் புதுடெல்லியில் நடத்தப்பட்ட ஒரு வணிக மாநாட்டிலையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொள்ள இருக்கிறார். இன்னைக்கு பயணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காட்சிகள் ஊடகங்களை நீங்க சில நேரங்களில் பார்த்திருப்பீங்க. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் விவிஐபிக்கள் பயணம் செய்யறதுக்கான ஒரு தனி டெர்மினல், ஒரு தனி பகுதி இருக்கு. அந்த பகுதியை தெரிவு செய்யாம சாதாரண பொதுமக்கள் மாதிரி அனுரகுமார் திசாநாயக்க விமான நிலையத்துக்கு போயிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இது ஒரு பக்கம் வரவேற்கப்படுது, இன்னும் ஒரு பக்கம் சாதாரண பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தாம அந்த விஐபி பகுதி மூலமாகவே ஜனாதிபதி போயிருக்கலாம் என்ற மாதிரியான விமர்சனமும் இருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கு போனதுக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இந்தியாவினுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் எல் முருகனுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவும் இதுல கலந்து கொண்டிருந்தார். வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் இடையிலையும் ஒரு சந்திப்பு நடக்க இருக்கு. பாதுகாப்பு அமைச்சர் அஜித் தோவலையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சந்திக்க இருக்கிறார் என்றது அறிவிக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய பயணம் என்றது, இந்தியாவுக்கான பயணம் என்றது மிக முக்கியமானது. இதுக்கு முதல்ல இது இலங்கையினுடைய ஜனாதிபதியா இருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு மிக நெருக்கமான உறவு இருந்தது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியா இருந்த சந்தர்ப்பத்தில் சில இணக்கப்பாடுகள் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டிருந்தது. அதானி திட்டம், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு பாலம் நிர்மாணிக்கிறது மாதிரியான சில விஷயங்கள்ல உடன்படிக்கை கிடையாது, ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தது. சில விஷயங்கள் சம்பந்தமா தங்களுடைய ஆட்சியில மாற்றங்கள் திருத்தங்கள் செய்யப்படும் சொல்லி அனுரகுமார் திசாநாயக்க தரப்பு ஏற்கனவே வெளிப்படையா பகிரங்கமா அறிவிச்சிருந்தது. அப்படியான ஒரு பின்புலத்தில் தான் இந்த விஜயம் நடந்திருக்கு என்றதும் மிக முக்கியமானது. ஆனா இந்தியாவோட அனுரகுமார் திசாநாயக்க நெருங்கி செயற்படுவார் என்றத இந்த விஜயம் மட்டும் கிடையாது, இதுக்கு முதல்ல நடந்த விஜயம் கூட வெளிப்படுத்தி இருந்தது. என்னன்னு சொன்னா, இந்தியாவுக்கு எப்படியுமே தெரியும் இலங்கையினுடைய ஜனாதிபதியா தெரிவாக போற நபர் யாருன்றது. தேர்தலுக்கு முதல்ல இந்தியாவுக்கு எப்படியுமே தெரியும். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இலங்கையில் நடத்தப்பட இருக்கு என்ற தகவல் தெரிஞ்ச மாதிரி இலங்கையினுடைய ஜனாதிபதியா வரப்போற நபர் யாருன்றது இந்தியாவுக்கு தெரியும். என்னதான் நாங்க இலங்கையில் இருக்கிற மக்கள் ஓட் பண்ணி நேரடியா ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்யறோம் சொல்லி நாங்க நினைச்சு கொண்டாலும் கூட அதுக்கு பின்னால பூகோள அரசியல் இருக்கு, வெளிநாட்டு சக்திகள் இருக்கு என்ற மாதிரியான கதைகள் இன்றைக்கு வரைக்கும் நம்பப்படுது. அது நம்பப்படுறதுக்கான காரணங்களும் இருக்கு. அப்ப இலங்கையினுடைய ஜனாதிபதியா அனுரகுமார் திசாநாயக்க தெரிவாவார் என்றது அவர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு முதல்லையே இந்தியாவுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் தான் ஜனாதிபதி ஆகிறதுக்கு முதல்லையே அனுரகுமார் திசாநாயக்கவை இந்திய அரசாங்கம் இந்தியாவுக்கு நேரடியாக கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தையை சந்திப்பை நடத்தியிருந்தது. ஒரு 3ஆம் நிலையில் இருக்கிற கட்சியினுடைய தலைவரை இந்திய அரசாங்கம் கூப்பிடுறதுன்றது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் வரும் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்த கட்சி, இலங்கையினுடைய தேர்தல்களில் வரும் 3% வாக்குகளை மட்டும் பெற்றுக்கொண்ட ஒரு கட்சியை இந்திய அரசாங்கம் நேரடியாக கூப்பிடுது, தேர்தலுக்கு முதல்ல கூப்பிடுதுன்னு சொன்னா அந்த நேரத்திலேயே எல்லாருக்கும் விளங்கி இருந்தது இலங்கையினுடைய ஜனாதிபதியாக போற நபர் அனுரகுமார் திசாநாயக்க தான். அது இந்தியாவுக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் தான் எதிர்கால திட்டங்கள் சம்பந்தமா ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்றதுக்கான முதல் சந்திப்பா இந்திய அரசாங்கம் அனுரகுமார் திசாநாயக்கவோடு ஒரு சந்திப்பை நடத்தி இருந்தது என்றது அந்த காலகட்டத்திலேயும் பேசப்பட்டிருந்தது.
இப்ப அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி இந்தியாவை ஏன் முதல்ல தெரிவு செய்தார்? சீனாவுக்கு சார்பான ஒரு நபர் என்ற மாதிரியான பிம்பம் இருந்தது. அது உண்மையா பொய்யான்றது விவாதத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் அவர் தெரிவு செய்யப்பட்டதுமே இந்திய ஊடகங்கள் அதிகம் பேசப்பட்ட விஷயம் என்று சொன்னா, முதலாவது இலங்கையினுடைய இடதுசாரி தலைவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் இந்தியாவுக்கு சார்பான நபராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இந்திய நலன்களுக்கு எதிரானவர் அவர் செயற்பட முடியும் என்ற மாதிரியான விமர்சனங்கள் இருந்தது. இதை எப்படி அனுரகுமார் திசாநாயக்க கையாள போறார் என்ற கேள்வியும் பலர் மத்தியில் இருந்தது. சில நேரங்கள்ல சீனாவுக்கு முதல் நாடா சீனாவை தெரிவு செய்து விஜயம் செய்வாரா என்ற மாதிரியான ஒரு கேள்வியும் இருந்தது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஜனாதிபதியா அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதும் நேரடியா இலங்கைக்கு வருகை தந்து இந்தியாவுக்கு விஜயம் செய்ய சொல்லி அனுரகுமார் திசாநாயக்கவருக்கு ஒரு அழைப்பையும் விடுத்திருந்தார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டுதான் இப்ப இந்த விஜயம் ஆரம்பமாகி இருக்கு. சீனாவை தெரிவு செய்யாம இந்தியாவுக்கு அவர் போயிருக்கிறதுக்கு பின்னால சில காரணங்கள் இருக்க முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஜனாதிபதியா இருந்தாலும் கூட முதல்ல ஜனாதிபதி ஆனதுமே பொறுப்பேற்றதுமே தெரிவு செய்யற நாடு விஜயம் செய்யறதுக்கு எதுன்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற இந்தியா தான். அதுல விமர்சனங்கள் இருக்க முடியும், மாற்று கருத்துக்கள் இருக்க முடியும். ஆனா இதுதான் நீண்ட காலமா பின்பற்று வரக்கூடிய ஒரு நடைமுறையா இருந்தது. இந்த வரலாற்று நடைமுறையை இல்லாட்டி சம்பிரதாயத்தை உடைக்கிறதுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சில நேரங்களில் விரும்பி இருக்க மாட்டார் என்ற அடிப்படையிலையும் இந்த விஜயத்தை பார்க்க முடியும். ஆனா இங்கே கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. இலங்கையில் ஆட்சி செய்திருக்கிற ஜனாதிபதிகள் இந்தியாவுக்கு போயிருக்கிறாங்க. பதவி பிரமாணம் செய்து ஒரு சில நாட்களுக்குள்ள இந்த விஜயம் நடக்கும். கொஞ்சம் தாமதமா அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய விஜயம் நடந்திருக்கு என்றதையும் நாங்க சுட்டி காட்ட முடியும். இப்ப இந்தியாவா இந்தியாவா சீனாவா என்று சொல்லி இலங்கைக்கு பார்க்கிற நேரத்தில் அரசியல் ரீதியிலையும் தமிழர்கள் என்ற அடிப்படையிலையும் சில விஷயங்களை பார்க்க முடியும். என்று சொன்னால் இந்த விஜயத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பல விஷயங்கள் பேசப்படும். பொருளாதார நலன், அபிவிருத்தி திட்டங்கள் பேசப்படும். மீனவர்களினுடைய பிரச்சனைன்றது மிக முக்கியமா பேசப்படலாம். தமிழர்களினுடைய பிரச்சனைன்றதும் முக்கியமானது. ஆனால் சில நேரங்களில் அது பேசப்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எப்படி இலங்கையினுடைய அரசாங்கம் இந்தியாவோட நெருங்கி செயற்பட வேண்டியது தவிர்க்க முடியாததோ அது மாதிரி இந்தியாவை விரும்பினாலும் விரும்பாட்டியும் தமிழர்கள் ஆதரிக்க வேண்டியதும் கட்டாயமானது. இந்திய அரசாங்கத்துக்கும் தமிழர்களுக்கும் இடையில ஒரு உறவு இருக்க வேண்டியதும் தவிர்க்க முடியாதது. என்னன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு தமிழர்களுக்கு கிடைக்குமா இருந்தா எப்பயாவது அதுக்கு இந்தியாவினுடைய தலையீடுன்றது முக்கியமானது. இந்தியாவினுடைய தலையீடு இல்லாம அது கடைசி வரைக்கும் சாத்தியப்படாது. என்று சொன்ன இலங்கையில ஜனாதிபதியாக போற நபர் யாருன்றது இந்தியாவுக்கு தெரியும். இந்தியாவினுடைய தலையீடும் அதில் இருக்க முடியும். இப்ப இந்தியா நினைச்சா தமிழர்களுக்கான ஒரு தீர்வை கொண்டு வர முடியும். இந்தியா கடைசி வரைக்கும் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா தமிழர்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு எதிர்பார்ப்பை இந்தியா மேல வைக்க வேண்டிய சூழல் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கு. அந்த சூரரை போற்று படத்துல சூர்யா ஒரு பிரபல வர்த்தகரை பார்த்து கேட்பார், நீங்க நினைச்சு அதை செய்யலாம்னு சொல்லி. அவர் பதிலுக்கு சொல்லுவார், நான் நினைச்சா செய்யலாம் ஆனா செய்ய மாட்டேன் சொல்லி. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இப்ப இந்திய அரசாங்கம் கூட இருக்கு. ஆனா தமிழர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதா இருந்தா அதுல இந்தியாவினுடைய தலையீடு, பங்கு பெற்றுதல் என்றது தவிர்க்க முடியாதது. இலங்கையில பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்தியா உதவி செய்திருக்கு, சீனா உதவி செய்திருக்கு. ரெண்டு நாடுகள்டையும் இருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா சீனாவினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா இலங்கையினுடைய சொத்துக்களை எல்லாம் ஆக்கிரமிக்கிறது, சில இடங்களை கைப்பற்றது, அதனுடைய மறைமுகமான திட்டங்களை செயற்படுத்துறது சீனாவினுடைய ஒரு நோக்கம். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் நலன் இருக்கு. இலங்கையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னு சொல்லி இந்தியாவும் நினைக்குது. ஆனா முழுமையா இலங்கையை கைப்பற்றதோ இல்லாட்டி சில இடங்களை கைப்பற்றதோ ஒரு பிரதேசத்தை ஆக்கிரமிக்கிறதோ இந்தியாவினுடைய நோக்கமா இருக்காது என்று சொல்லி நாங்க பார்க்க முடியும். என்னன்னு சொன்னா சில அபிவிருத்தி திட்டங்களை இந்தியாவும் முன்னெடுத்திருக்கு, சீனாவும் இலங்கையில நடத்தி இருக்கு. ஆனா சீனாவினுடைய திட்டம்ன்றது ஒரு கடன் பொறி என்றது இன்றைக்கு வரைக்கும் சுமத்தப்படுற ஒரு குற்றச்சாட்டு. ராஜபக்ச தரப்பு அந்த கடன் பொறிக்குள்ள சிக்கி இருந்தது. அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய நலனுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் செயற்படக்கூடாது என்றது மட்டும்தான் ஒரு நோக்கமா இருக்கும். ஆனா சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமைன்றது கொஞ்சம் வித்தியாசமானது. அப்ப இந்தியாவினுடைய பக்கம்தான் இலங்கை இருக்கணும் என்றதுதான் இதனுடைய ஒரு வெளிப்பாடா இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இப்ப ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய விஜயத்தையும் பார்க்க முடியும். இந்த விஜயம் நடக்கிற காலப்பகுதியும் முக்கியமானது. அதானி நிறுவனம் சர்வதேச அளவில் மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கு உள்ளாகி இருக்கு. குறிப்பா இந்தியாவில இருந்து முறைகள் மூலமாகவும் பத்திரங்கள் மூலமாகவும் கடன்களை பெற்றுக்கொண்டு, லோன் அடிப்படையில் பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை இந்தியாவில் முதலீடு செய்யறதுக்கான சில செயற்பாடுகளை அதானி நிறுவனம் ஆரம்பிச்சிருந்தது. 250 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் கொடுக்கிறதுக்கு அதானி நிறுவனம் முன் வந்தது என்ற குற்றச்சாட்டு
ஒரு அமெரிக்க நிறுவனத்தால் அமெரிக்காவில் சுமத்தப்பட்டிருந்தது. இது கடந்த நாட்களில் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. அந்த அமெரிக்க நிறுவனம் $3 பில்லியன் அதானி நிறுவனத்தோட சேர்ந்து முதலீடு செய்யறதுக்கு முன் வந்திருந்தது. இதுல மோசடி இருக்கு, லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு என்ற தகவல் தெரிய வந்ததுனே அந்த நிறுவனம் பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தது. இதுக்கு பிறகு அதானி நிறுவனம் மேல கடுமையான விமர்சனங்கள் சர்வதேச அளவில் ஏற்பட்டிருந்தது. சில நிறுவனங்கள், சில வெளிநாட்டு நிறுவனங்கள், வேறு நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள், அரசாங்கங்கள் இனி அதானி நிறுவனத்தோட நாங்கள் சேர்ந்து செயற்பட மாட்டோம் என்ற விஷயத்தையும் பகிரங்கமா அறிவிச்சிருந்தது. இந்தியா அதானி நிறுவனம் இலங்கையிலேயும் சில திட்டங்களை முன்னெடுக்குது. இப்போ அதானி நிறுவனம் சொல்லி பார்த்தாலும் கூட அதானின்னு சொன்னாலும் ஒன்றுதான், பிரதமர் மோடின்னு சொன்னாலும் ஒன்றுதான். இதுல பெரிய வித்தியாசம் கிடையாது. அது தனியார் நிறுவனத்தினுடைய திட்டம் இருந்தாலும் கூட இந்தியாவினுடைய திட்டம் சொல்லியும் ஒரு வகையில் பார்க்க முடியும். இப்போ இலங்கையில சில திட்டங்களை அதானி நிறுவனம் முன்னெடுக்குது. இப்படி சர்ச்சைகளுக்கு உள்ளாகி இருந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை அரசாங்கம் இந்த திட்டங்களை எப்படி கையாளும் என்ற ஒரு கேள்வி இருந்தது. என்ன சொன்னா, குறிப்பா மன்னார்ல அமைக்கப்பட்ட காற்றாலை மின் உற்பத்தி திட்டம், அந்த திட்டம் ஒரு சர்ச்சைக்குரிய திட்டமா இருந்தது. இந்த அரசாங்கம் கூட ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்ல தேசிய மக்கள் சக்தியும் அதை கடுமையா விமர்சனம் செய்திருந்தது. அது மாதிரி கொழும்பு துறைமுகத்தினுடைய வெஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல், மேற்கு கொள்கலன் முனையம் இந்தியாவினுடைய அதானி நிறுவனத்தோட சேர்ந்து அபிவிருத்தி செய்யப்படுது. கிட்டத்தட்ட 35 வருஷ உடன்படிக்கையின்படி $1 பில்லியன் பெறுமதியான ஒரு முதலீட்டு திட்டம் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு முதலீட்டு திட்டம், மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி திட்டம் வெஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் முன்னெடுக்கப்படுது. இது அபிவிருத்தி செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்து சமுத்திரத்தினுடைய கப்பல் போக்குவரத்துல மிக முக்கியமான ஒரு மையமா இந்த வெஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் என்றது, மேற்கு கொள்கலன் முனையம் என்றது மாற்றமடையும். இதுல பெருந்தொகையை இந்தியாவினுடைய அதானி நிறுவனம் முதலீடு செய்திருக்கு. இந்த திட்டத்தில் 51% பங்குகள் அதானி நிறுவனத்துக்கு இருக்கு. இலங்கையினுடைய ஜோன் கீல்ஸ் நிறுவனத்துக்கு 34% பங்குகளும், அது மாதிரி இலங்கை அரசாங்கத்துக்கு துறைமுக அபிவிருத்தி அதிகார சபைக்கு 14% பங்கு உரிமமும் இந்த வெஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் இருக்கும் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை காய்ச்சாத்திரப்பட்டிருந்தது. இந்த உடன்படிக்கை சம்பந்தமா இந்த சர்ச்சைகளுக்கு பிறகு இலங்கை அரசாங்கம் எப்படியான ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என்ற கேள்வி பலர் மத்தியில் இருந்தது. இதை இலங்கை அரசாங்கம் மற்ற நாடுகள் மாதிரி ரத்து செய்யுமா, இல்லாட்டி அது அப்படியே முன்கொண்டு போகுமா என்ற கேள்விகள் எல்லாம் இருந்தது. ஆனால் சில நாட்களுக்கு முதல்ல இந்த விஷயங்களுக்கு துறைமுகங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சொல்லியிருந்தார், அது இந்தியாவினுடைய அதானி நிறுவனத்துக்கும் அமெரிக்காவினுடைய சில நிறுவனங்களுக்கும் இடையிலான சர்ச்சை, இதுக்கும் எங்களுக்கும் இடையில சம்பந்தம் கிடையாது. ஆனால் இலங்கையில முதலீடு செய்யப்படுற பணம்ன்றது ஊழல் சம்பந்தப்பட்ட பணமா இருக்காது. அதானி நிறுவனம் இந்த பணத்தை நேரடியாக முதலீடு செய்யும் என்ற ஒரு வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்திருக்கு என்ற விஷயத்தையும் துறைமுகங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சில நாட்களுக்கு முதல்ல குறிப்பிட்டு சுட்டி காட்டியிருந்தார். அதானி நிறுவனமும் இந்த சர்ச்சைகளுக்கு பிறகு அறிவிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கொழும்பு துறைமுகத்தினுடைய மேற்கு கொள்கலன் முனையத்தினுடைய அபிவிருத்தி திட்டங்களுக்கான பணம்ன்றது அமெரிக்காவினுடைய ஒரு முதலீடா இல்லாம ஏற்கனவே ஒரு திட்டம் இருந்தது. அமெரிக்க நிறுவனத்திட்ட இருந்தும் அதானி நிறுவனம் கடன் அடிப்படையில் பணத்தை பெற்று இதில் முதலீடு செய்யும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அமெரிக்க நிறுவனத்திலிருந்து நாங்கள் கடனை பெற்றுக்கொள்ள போறது கிடையாது, எங்களுடைய பணத்தையே நாங்கள் முதலீடு செய்ய போறோம் என்ற விஷயத்தையும் அதானி நிறுவனம் அறிவிச்சிருந்தது. இந்த மாதிரியான ஒரு இலங்கை அரசாங்கத்தினுடைய தீர்மானம் என்றதும் இந்த விஜயத்தில் ஒரு செல்வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்ற நாடுகள் எல்லாம் அதானி நிறுவனத்தினுடைய உடன்படிக்கைகளை ரத்து செய்திருக்கு. ஆனால் இலங்கை அரசாங்கம் அந்த உடன்படிக்கையை நாங்கள் தொடர்ந்து கொண்டு போவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறதும் இந்த இப்ப நடந்திருக்கிற சந்திப்பு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய இந்தியாவுக்கான விஜயத்துல ஒரு மிக முக்கியமான செல்வாக்கு செலுத்துற விஷயமா இருக்க முடியும், வரவேற்பு கிடைக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு பின்புலத்துல தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கான விஜயத்துல ஈடுபட்டிருக்கிறார். இந்த விஜயம் என்றது இலங்கைக்கு எப்படியுமே அரசியல் ரீதியிலையும் பொருளாதார ரீதியிலையும் நன்மைகளை கொண்டு வர்ற ஒரு விஜயமா தான் அமையும். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.